தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரண தங்கம் சவரன் ரூபாய் 680 உயர்ந்து 76,960க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரண தங்கம் சவரன் 680 ரூபாய் உயர்ந்து 76,960க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் சாலி. சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராம் 9,620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல சவரன் 76,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 134 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராம் 85 ரூபாய்க்கும் சவரனுக்கு 680 ரூபாய்க்கும் உயர்ந்து காணப்படுகிறது. நேற்றைய விலையை விட வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது தங்கத்தினுடைய விலை என்று பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு சவரன் 76,000ஐயும் கடந்து விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நேற்று மட்டுமே காலை மற்றும் மதிய வேளைகளில் 2 முறை தங்கத்தினுடைய விலை உயர்ந்து காணப்பட்டது. நேற்று தங்கத்தினுடைய விலை என்பது சவரன் 76,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி 1 கிராம் 131 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது. தங்க நகை வியாபாரிகளை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது தங்கத்தின் மீதான அதிக நாட்டம், புவியியல் பதற்றங்கள், போர் பதற்றங்கள், வரி மாற்றங்கள் என அனைத்துமே தங்கத்தினுடைய அந்த விலை உயர்வை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன. இனி வரும் காலங்களில் தங்க நகைகளினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது, உயர்வதற்கு சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முடிவில் ஒரு சவரன் 80,000ஐ தொடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல 1 கிராம் தங்க நகை வாங்க வேண்டும் என்றால் 10,000 ரூபாய் வரை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது என்று கூறினர். அதே போல சாமானிய மக்கள் சிறுக சேமிக்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறலாம் எனவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இருப்பினும் ஒரு புறம் தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்தாலும் மறுபுறம் தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் தங்கள் முதலீடு செய்த ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எது எப்படியோ காலத்தினுடைய அந்த மாற்றத்தினுடைய காரணமாக தங்கத்தினுடைய விலை உயர்ந்து காணப்பட்டாலும் தங்கத்தின் மீதான ஆர்வத்தை பொதுமக்கள் குறைத்த பாடில்லை. தொடர்ந்து தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. ஜனனி, லாவண்யா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.